ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் growth. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி உருவாகி இருக்குன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கோடிங் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலா தான் இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ட்ரி எலிவேட். இப்போவும் கம்ப்யூட்டருக்கு புரியுற, இன்னும் தெளிவா சொல்லணும்னா ப்ராசஸருக்கு புரியுற லாங்குவேஜ்னு சொன்னா அது பைனரி லாங்குவேஜ் தான். 0101 0101 இந்த மாதிரியான பைனரி வேல்யூ தான் நம்ம சிஸ்டம்ஸ்க்கு புரியும். அப்போ நம்ம எந்த கமெண்ட் கொடுக்கணும் இல்ல எந்த இன்புட் கொடுக்கணும்னு சொன்னாலும் பைனரி லாங்குவேஜ்ல தான் கொடுக்கணும். அது எப்படி முடியும்? நாம இப்போ கோடிங்க அப்படி எழுதலையே, நமக்கு புரியுற கோடிங்ல தான் எழுதிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அதுக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் எப்படி எவாலுவேட் ஆகுது அப்படின்னு சொன்னா பஞ்சிங் கார்டு யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. நமக்கு என்ன அவுட் வேணுமோ அதுக்கு தேவையான பஞ்சிங் கார்ட்ஸ் ரெடி பண்ணி அதை மேனுவலா பஞ்சிங் கார்ட்ஸ்ல இந்த பைனரி வேல்யூ எல்லாம் டைப் பண்ணி அதை அப்போ இருந்து மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது பைனரி வேல்யூக்கான அவுட்ஸ் நமக்கு வரும். ஒவ்வொரு வேரியன்ட் அவுட் வர்றதுக்கு வேற வேற மாதிரியான கார்ட்ஸை நம்ம மேனுவலா ரெடி பண்ணி இந்த மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ இதனால ப்ரொடக்டிவிட்டியும் இருக்காது, ஒர்க்கும் ஃபாஸ்டா நடக்காது. இத இன்னொரு உதாரணம் வச்சும் சொல்லலாம். தறி பார்த்திருப்பீங்க, அதுக்கு மேல சாக்காடு பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து தான் கீழே பார்டர்ல வர டிசைன்ஸ் எல்லாம் வரும். அது எப்படி வருதுன்னு கேட்டா இங்கேயும் இதே போல பஞ்சிங் கார்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது. இந்த பஞ்சிங் கார்ட்ஸை பார்த்தா டிசைன் தெரியாது, ஆனா அந்த டிசைன் வர்றதுக்கான பஞ்சிங்ஸ் இருக்கும். தறி ரன் ஆகும்போது பஞ்சிங் கார்ட்ஸ் ரன் ஆகும். அப்போ அந்த சாக்காடு பெட்டியில தேவையான ஹூக்ஸ் மட்டும் மேல வரும். இப்படியே இலைகள் பின்னி பின்னி ஆட்டோமேட்டிக்கா டிசைன் ஃபார்ம் ஆகிடும். இங்க சாக்காடு பெட்டிய ப்ராசஸர்னு வச்சுக்கலாம். அதுல ஃபிக்ஸ் பண்ண அந்த பஞ்சிங் கார்ட்ஸை தேவையான டிசைன்ஸ்க்காக பைனரி வேல்யூஸ்னு வச்சுக்கலாம். ரெஸ்பெக்டிவ் பஞ்சிங் கார்ட்ஸ் வரும்போது எந்த பின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், எந்த இலைகள் எல்லாம் மேல அப் ஆகணும்னு எல்லா ப்ராசஸும் கரெக்டா நடக்கும். இந்த ரொட்டேஷன் ப்ராசஸ்ல சாரியில டிசைன் பிரிண்ட் ஆகும். இதே போல தான் ஃபர்ஸ்ட் இந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணின அதை பஞ்சிங் கார்ட்ஸ்ல இருக்கிற பைனரி வேல்யூஸ்க்கு என்ன அவுட் வரணுமா அது வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு இண்டெக்ஸ் பேஜ் டிசைன் பண்ண நம்ம எவ்வளவு கோடிங்ஸ் எழுதுறோம். அந்த நிலைமையெல்லாம் இன்னும் மாறாம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும்போது அதுக்கு ஏற்றது போல அசம்பிளி கோட்ஸ் எல்லாம் வருது. லைக் சப், ஆட் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்றாங்க. இந்த செகண்ட் ஜென் லாங்குவேஜ்னால ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட், ஜான் பேக்கர்ஸ் அண்ட் அவரோட டீம் ஃபோர்ட்ரான்னு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி அவைலபிள் லாங்குவேஜ் அண்ட் ஓல்டஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜும் கூட. ஆனா இது பொதுவான ஒரு விஷயம் இல்லை. இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஐபிஎம்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. அவங்க டீம் இந்த லாங்குவேஜை அவங்க கம்பெனியோட பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது போல பல கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான லாங்குவேஜஸை கிரியேட் பண்றாங்க. லைக் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜான கோபோல் இதெல்லாம் வருது. தென் 1950 இருந்து 60 காலகட்டத்தில் AT&T அண்ட் பெல்னு ரெண்டு லேப் கூட சேர்ந்து சி லாங்குவேஜை கொண்டு வராரு டெனிஸ் ரிச்சே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சி ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ்னு. ஏன்னா இந்த சி யூஸ் பண்ணி நம்மளால புது லாங்குவேஜை உருவாக்க முடியும். அதே போல ஒரு அப்ளிகேஷனையும் டெவலப் பண்ண முடியும். இப்படி கோடிங் நமக்கு புரியுற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஐடில இன்னும் ரெவல்யூஷன் கிரியேட் ஆகுது. ஆனா நமக்கு புரியுற லாங்குவேஜ் தான் சிஸ்டமுக்கு புரியாதே, அதுக்கு பைனரிஸ் தான் புரியும்னு நீங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிபியூல ப்ராசஸர்னு ஒன்று இருக்கு, அதுல கம்பைலர்னு ஒன்று இருக்கு. அது நம்ம எழுதின இந்த கோடிங் எல்லாத்தையும் அசம்பிளி லாங்குவேஜா சேஞ்ச் பண்ணும். அண்ட் இங்க இருக்கிற அசம்பிளர் இந்த அசம்பிளி லாங்குவேஜை சிஸ்டம்க்கு ப்ராசஸருக்கு புரியுற 0 and 1 அதாவது பைனரி லாங்குவேஜா மாத்தும். இந்த பைனரி லாங்குவேஜை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரியில ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரி அதை ரீட் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணின கோடிங்க்கு நமக்கு தேவையான அவுட்டை கொடுக்கும். ப்ராசஸர்ல இந்த ப்ராசஸ் மில்லியன் மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ஒர்க் ஃபாஸ்ட் அதிகமாகும். அண்ட் SQL அண்ட் jQuery போல இருக்கிற 4th gen லாங்குவேஜும் இருக்கு. ஆனா இது எல்லாம் வச்சு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ண முடியாது. டேட்டா மேனேஜ்மெண்ட்ல இது எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்படித்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் டெவலப் ஆகியிருக்கு. அண்ட் நமக்கு புரியுற ஹை லாங்குவேஜ்ல நம்ம எழுதின கோடிங் இப்படித்தான் சிஸ்டம்ல ஒர்க்கும் ஆகுது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா
என்னதான் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி கொடி கட்டி பறந்தாலும் அதுல அதிக சேலரி இருந்தாலும் இதுக்கான பேஸ் மெக்கானிக்கலா தான் இருந்திருக்கு. ஸோ நாம எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடான்னு உங்க மெக்கானிக்கல் அண்ட் ஐடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எலிவேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.